இஸ்ராயல் மக்கள் வழக்கப்படியாக எல்லா ஆண்டுகளும் இது பெந்தெகோஸ்தே நாள் என்பது அறுவடை நாளாக, பலி செலுத்துகிற நாளாகவும், களஞ்சியத்தில் அவருடைய களஞ்சியத்தில் காணிக்கைகளும் நன்றி பலிகளும் இதோ எல்லாவற்றையும் செலுத்தக்கூடிய ஒரு அறுவடை நாளாக, ஆண்டவருக்கு நன்றி நாளாக இருந்து கொண்டிருந்தது. ஆண்டவராகிய இயேசுவின் காலத்தில் ஆவியானவர் இது இறங்கி வருகிறார். 50வது நாள் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 50வது நாளிலே இது ஒன்றாக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். எதற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள்? இந்த பண்டிகை கொண்டாடும்படியாக பல இடங்களில் இருக்கிற யூத மக்கள், இறை பற்றுடையவர்கள், இறை நம்பிக்கை உடையவர்கள், இறை பரிசுத்த உடையவர்கள், இந்த பண்டிகையிலே, இந்த திருவிழாவிலே எங்கே இருந்தாலும் அவர்கள் ஒன்று கூடக்கூடிய நாளாக அந்த காலத்தில் இருந்து கொண்டிருந்தது. அப்படியாக அந்த பண்டிகை அந்த நாட்களிலே அவர்கள் ஒன்றாக கூடி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். சீடர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், மரியாள் அப்படியாக சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்த நேரத்திலே ஆண்டவராகிய கடவுள் 50வது நாளிலே வானத்தை திறந்து ஆவியானவர் நெருப்பாக கடந்து வந்து அப்போஸ்தலர்களிடம், சீடர்களிடம், தாய் மரியாளிடம், அங்கிருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த அனைவரிலும் இறை பற்றுடையவர்கள் மேலே, இறை நம்பிக்கை உடையவர்கள் மேல் ஆண்டவர் இரட்டிப்பான அபிஷேகத்தையும் வல்லமையையும் ஆண்டவர் ஊற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதர்களுக்கு இது கடவுளுக்கு காணிக்கைகளும் பல நன்றிகளும் செலுத்தக்கூடிய ஒரு பெரிதான விழா, பண்டிகை நாளாக இருந்து கொண்டிருந்தது. அந்த நாளிலே ஆவியானவர், ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்த அதிலிருந்து எண்ணி பார்க்கும்போது 50வது நாள் இதோ நெருப்பாக பரிசுத்த ஆவியானவர் அந்த மேலே தரையிலே அந்த செபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் மேலே அக்கினியாகவும் புயல் காற்றாகவும் இதோ இறங்கி வந்து அங்கு செயலாற்றினார். அந்த நாட்களுக்கு பின்னால் ஆண்டவருடைய பிள்ளைகள் வைராக்கியமாக ஊழியம் செய்ய தொடங்கினார்கள். இயேசுவின் நாமத்தை எங்க பறைசாற்ற தொடங்கினார்கள். உண்மையாக ஆண்டவருக்கென ஓடத் தொடங்கினார்கள். இது பலத்தோடு கடவுளுக்கென ஜீவனை கொடுத்து அவருக்கென சபைகளை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். அப்படியாக ராயப்பர் 3000 பேரை பிரசங்கத்தினால், ஆண்டவருடைய வார்த்தையினால், அற்புத அடையாளங்களினால் 3000 பேரை முதல் பிரசங்கத்திலே அவர் ஆதாயமாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3000 பேர்கள் மனம் மாறினார்கள். அவர்களுக்கு ஞானஸ்நானத்தை அவர்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவில், பரிசுத்த ஆவியில் அவர்கள் நிரம்பத்தக்க அளவில், அவர்களும் பலராக பெருகக்கூடிய அளவில் ஒரே பிரசங்கத்தில் இதோ 3000 பேரை அவர் ஆதாயமாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடிலே எந்த திசையில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள், இறை பற்றுடையவர்கள் அந்த அறுவடை ஆகிய அந்த நாள் இதோ பெந்தெகோஸ்தே நாளிலே கடவுளுக்கு காணிக்கைகளையும் பல நிலைகளையும் சுமந்து இதோ அவருக்கு நன்றியாக இதோ கடந்து வரக்கூடிய அந்த நாள். அதற்கு பின்னால் புதிய ஏற்பாடு இதோ எழுப்புதலை ஆண்டவர் போடுகிறார். அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அபிஷேகத்தையும் நெருப்பையும் வல்லமைகளையும் இதோ அற்புதம் செய்யக்கூடிய வல்லமைகளையும் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஊற்றுகிறார். அதன் மூலமாக ஆயிரங்கள், லட்சங்கள், கோடிகள் இதோ அநேகரை ஆதாயமாக்கக்கூடிய அறுவடை நாள் என்பதை இன்று முதல் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு வெளிப்படுத்தி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெந்தெகோஸ்தே நாள் என்பது பரிசுத்த ஆவியானவர் நெருப்பாக இதோ வானத்தை திறந்து உன்னதத்திலிருந்து கடவுளுடைய பிள்ளைகள் மேல் ஆளுகை செய்யப்பட்டு நிழல் போடப்பட்ட நாள். அதோடு முடியவில்லை. அறுவடை நாள், ஆத்மாதாயம் செய்யக்கூடிய நாள். அற்புதங்கள், அடையாளங்களையும் கடவுளுக்கு எடுத்து பறைசாற்றி அதன் மூலமாக ஆத்மாதாயம் செய்கிற நாள். இந்த நாளை வெளிப்படுத்தி அநேகரை அழைத்து வரக்கூடிய நாளாக இருக்கிறது.
இந்த நாளை அதை உணர்ந்து அநேகர் ஆத்துமாதாயம் செய்திருக்கலாம். இன்று அவருக்கு அந்த நாளில் யூதர்கள் செய்த அந்த நாளின்படியாக இன்று நீங்கள் இந்த பண்டிகை, இந்த திருவிழாவை இது கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கலாம். உங்களை கடவுள் ரெட்டிப்பாக ஆசீர்வதித்து இன்று இந்த பெந்தெக்கோஸ்தே நாள் என்பது அநேகருக்கு என்னவென்று தெரியாமல் போகும்போது தெரிந்தாலும் அதனுடைய விளக்கங்களும் அதனுடைய ஆழங்களும் அதனுடைய சுகங்களும் அதனுடைய ஆசீர்வாதங்களையும் என்னவென்று தெரியாது போகக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஆண்டவராகிய கடவுள் நமக்கு மகிமை ஒரு ஆலயத்தை தந்து இந்த பரிசுத்த மலையை தந்து நாம் எல்லாரும் வெண்மையான ஆடையோடு அவரை துதிக்கவும் அவரை ஆராதிக்கவும் இந்த பெந்தெக்கோஸ்தே நாளிலே ரெட்டிப்பான வல்லமைகளையும் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்த மகிமை ஆண்டவருக்கு எல்லாரும் கைதாளத்தோடு ஆமே ஆமே. நன்றி நன்றி ஆண்டவருக்கு நன்றி நன்றி நன்றி. அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரை வாசி. அப்பொழுது திடீரென பெருங்காற்று வீசுவது போன்ற இரைச்சல் வானத்தினின்று உண்டாகி அவர்கள் இருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. நெருப்பு போன்ற நாவுகள் அவர்களுக்கு தோன்றி பிளவுண்டு ஒவ்வொருவர் மேலும் வந்து தங்கினர். எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்ப பெற்று ஆவியானவர் அருளியபடி அயல் மொழிகளில் பேசத் தொடங்கினர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒன்றாக அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள், இறை பற்றுடையவர்கள், நம்மளை போல் இறை நம்பிக்கை உடையவர்கள் இந்த பெந்தெக்கோஸ்தே நாளிலே வெண்மையான ஆடையோடு கடந்து வந்து இந்த நாளை முன்னிட்டு நாம் ஜெபித்துக் கொண்டிருப்பதை போல அவருடைய ஆலயத்துக்குள்ளே, இந்த அறைக்குள்ளே, இந்த கூடாரத்துக்குள் நாம் ஒன்றாயிருந்து ஒரே மனத்தோடு ஒரே நேரத்திலே ஒரே வழிபாடுகள் இருந்து துதிப்பதை போல ஆராதிப்பதை போல அந்த நாளிலே அவர்கள் ஒன்றாக இருந்து ஒரே மனத்தார்களாய் இருந்து அவர்கள் செபித்துக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்கள் செபிக்கிற நேரத்திலே புயல் காற்று கடந்து வர, புயல் காற்று இரைச்சல் சத்தம் கேட்க வானத்திலிருந்து ஆண்டவர் அக்கினி நாவை அனுப்பினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த மேலிட்டறையில் ஆண்டவர் அக்கினி அனுப்பினார். அவர்கள் அங்கு ஒன்றா செபித்துக் கொண்ட இடத்திலே ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றி அவர்கள் அந்நிய பாஷையில் பேசி ஓடி பாடி அவர்கள் ஆவியானவரோடு பெந்தெக்கோஸ்தே நாளிலே வல்லமையோடு வரங்களோடு கனிகளோடு அங்கு பேசிக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. யாரோடு பேசிக் கொண்டிருந்தார்கள்? ஆவியானவரோடு. அபிஷேக நெருப்பை பெற்று ஆவியானவரிலே அவர்கள் பற்றி எறிந்தார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டு அநேகர் இந்த சவுண்டை கேட்டு இந்த இலட்ச சத்தத்தை கேட்டு ஓடி வந்தார்கள். இங்கு என்ன நடக்கிறது என்பது வந்த போது அவர்கள் யாருக்கும் புரியாத நிலையிலே அந்நிய பாஷையில் அயல் மொழியிலே ஒருவர் பேசி அங்கு அபிஷேகத்தில் நிரம்பிக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த நாளிலிருந்து ஆண்டவராகிய கடவுள் ஆவியானவர் அநேகர் அவருக்கு உருவாக்கினார். சபைகளை உருவாக்க தொடங்கினார். அப்போஸ்தலர்களை உருவாக்கினார். சீடர்களை உருவாக்கினார். தேவ பிள்ளைகளை உருவாக்கினார். இரத்த சாட்சிகளை உருவாக்கினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த நாளாகவே இந்த நாள் இருக்கிறது. தேவ ஊழியர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியை ஆண்டவர் என்று நிரப்பக்கூடிய நாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆவியானவர் நெருப்பு கனலாக, நெருப்பு கோலமாக, நெருப்பு காற்றாக, நெருப்பு வடிவாக ஆவியானவர் எல்லாருமே இறங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் நல்ல நாள், இந்த நாள் மகிமை நாள், இந்த நாள் அறுவடை நாள், இந்த நாள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள், இந்த நாள் நாம் ஆத்துமாதாயம் செய்து அவருடைய ஆலயத்திலே ஆத்துமாக்களை திரளாய் கொண்டு வந்து கடவுளுக்கு கொடுக்கிற நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அவர் மேல் நம்பிக்கை கொண்ட, அவர் மேல் பற்றுருவாய் இருந்த தேவ பிள்ளைகளிலே அந்த நாள் ஆண்டவர் உன்னதத்திலிருந்து நெருப்பு அக்கினி அனுப்பி ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இந்த நம்ம ஆண்டவராகிய கடவுள் உன்னதத்திலிருந்து அக்கினி கனலை அனுப்பி நம்மளில் இருக்கிற இருள் வாழ்க்கையை, நம்மில் இருக்கிற விண்சூரியங்களை, நம்மில் இருக்கிற பொல்லாப்புக்களை, நம்மில் இருக்கிற யாதி தொல்லைகளை எல்லாவற்றையும் எரித்து விடுவார். ஹல்லேலூயா. இன்று நாம் விடுதலை பெற்று அவருக்கான சாட்சி ஆவோம். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அற்புத அடையாளங்களை அவர்கள் வெளிப்படுத்தி கடவுளுக்கான சாட்சியானார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவராகிய ஆவியானவரே, பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, ஆவியானவருடைய திருவிழா நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அநேக திருவிழாவுக்கு செல்கிறோம், அநேக பண்டிகைகளுக்கு நாம் பங்கெடுக்கிறோம். ஆனா இன்று பரிசுத்த ஆவியானவர் உன்னை தேடி வந்து உன்னை அபிஷேகித்து அவருக்கு என்ன என்னால் சாட்சியின்படியாக அவருடைய ஒளியிலே உன்னை நடத்தக்கூடிய நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அக்கினியை போடக்கூடிய நாள், மூட்டி விடுகிற நாள், அவர்கள் பற்றி எரியக்கூடிய நாள், அவர்கள் பந்தளிக்கிற நாள், ஆத்துமாதாயம் செய்கிற நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ என் ஊழியனே, என் ஊழியனே, என்னுடைய மகிமை ஒன்றிலே உதயமாகிவிட்டது, ஒன்றில் நான் மகிமை அடைவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியை ஆண்டவர் ஊற்றி, இந்த வல்லமைகளை உனக்கு இரட்டிப்பாக ஊற்றி, படைக்கலங்கள் அதிகாரத்தை உனக்கு தந்து அவர் உன்னை எடுத்து பயன்படுத்தி அவர் ஒன்றில் மகிமை அடைவார். ஹல்லேலூயா. யார் ஆவியானவர்? ஹல்லேலூயா. உன்னை தேடி வந்தவர். ஹல்லேலூயா. உன்னை அழகுபடுத்தியவர். ஹல்லேலூயா. உன்னை நெருப்பாக்கினவர். ஹல்லேலூயா. உன்னை ஒளியாக்கினவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று உலகத்தார்களுக்கு, ஆண்டவரை பிடிக்காதவர்களுக்கு, பரிசுத்த ஆவியானவருடைய பலனை சக்தி மறியாதவர்களுக்கு இன்று உன்னை வெறுப்பாய் இருக்கிறது. அவர்களுடைய நெருப்பாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உன்னதத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு, உன்னதத்தின் அக்கினியை பெற்றுக்கொண்டு அவரை பற்றி எரிகிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பெற்றுக்கொண்ட இந்த நெருப்பு, இந்த அக்கினி உன் குடும்பத்திலும், உன்னுடைய பிள்ளைகளிலும், உன்னுடைய சந்ததிகளிலும் ஆண்டவர் பற்றி எரிய செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 17 வசனம் வாசிப்போம். ஆண்டவர் என்றது ஆவியானவரை தான். ஆண்டவரின் ஆவியானவர் எங்கிருக்கிறாரோ
அங்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்றால் யார்? அவர் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆவியானவர் என்றால் யார்? அவர் நெருப்பு. ஹல்லேலூயா. இது நெருப்பு என்றால் யார்? அவர் புயல் காற்று. ஹல்லேலூயா. எழுப்புதல் காற்று. ஹல்லேலூயா. அவருக்கு ஆத்துமாக்களை கொள்ளப் பொருளாக எடுத்துக் கொள்கிறவர். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை பூமியிலே இதோ கட்டி எழுப்புகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் என்றால் யார்? அவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாராவது உங்களோடு கேட்டா சொல்லுங்க, ஆவியானவர் என்றால் யார் என்று கேட்டால் அவரே நம் ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் யார் என்று கேட்டால் எங்களை ரட்சித்தவர். ஹல்லேலூயா. எங்களுக்கு உங்களை ரட்சித்தார் என்று கேட்டால் தாய்மரியால் அப்போஸ்தலர் சீடர்களை அபிஷேகித்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே ஆவியானவர், ஆவியானவரை ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் இருக்கிற இடத்தில் விடுதலை. ஹல்லேலூயா. எங்கே ஆவியானவர் செயலாற்றுவாரோ, எங்கே ஆவியானவர் அசைவாடுவாரோ அங்கு விடுதலை. ஹல்லேலூயா. ஆவியானவர் செயலாற்றக்கூடிய இடத்தில், ஆவியானவர் உலாவி வரக்கூடிய இடத்தில் அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. பூமியை உருவாக்கும் முன்னாலே அவர் தண்ணீர் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அது பள்ளத்தாக்காய் இருந்தது. ஆவியானவர் அங்கு ஒளியை கொண்டு வந்தார். ஆவியானவர் பூமியை அழகுபடுத்தினார். ஹல்லேலூயா. இருளாயிருந்த, சாபமாயிருந்த, கட்டுகளோடு இருந்த, பிசாசு தொல்லையோடு இருந்த, தீய குணங்களோடு இருந்த நம்மை ஆவியானவர் கடந்து வந்த நாளில் இருந்து நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டோம், வல்லமையினால் நிரப்பப்பட்டோம், தரிசனங்களால் நிரப்பப்பட்டோம், பரவச பேச்சு பேசுகிறோம், ஆவியானவரோடு உறவாடுகிறோம். இருளான வாழ்க்கையை ஆண்டவர் பிரகாசமாய் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. பலனற்ற மனிதனை பலனுள்ளவனா கடவுள் எடுத்து பயன்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானமற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், திறமையற்றவர்களுக்கு திறமை கொடுக்கிறார், நிம்மதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார், விடுதலை இல்லாதவர்களுக்கு அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய ஆவியானவர் எங்கே செயலாற்றுவாரோ, எங்கே அசைவாடுவாரோ அங்கே விடுதலை. ஹல்லேலூயா. அதனால் நமக்கு திரளான அற்புதங்களையும் அடையாளங்களையோ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நாம் நினைக்கிறதை நடத்துகிறார். ஹல்லேலூயா. நாம் விரும்புகிறதை தருகிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது கடவுள் நம் ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் பிதாவாகிய கடவுளோடு எது நேரம் பரிந்து பேசுவார். ஹல்லேலூயா. நமக்காக அவர் பரிந்து பேசுவார். ஹல்லேலூயா. நம்மோடு கடவுள் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை. ஹல்லேலூயா. ஆவியானவர் உனக்குள் வரும்போது இல்லத்தில் சமாதானம். ஹல்லேலூயா. உனக்கு இருக்கும்போது யாதி தொல்லை உடைகிறது. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆவியானவர் அச்சாரத்தின் ஆவியானவர், நெருப்பின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர், ஒளியின் ஆவியானவர், ஆகாததை ஆக செய்கிற ஆவியானவர்.
வெளித்தரையிலே ஏதோ சீடர்கள் அப்போஸ்தலர்கள் ஊற்றப்பட்ட அக்கினி வல்லமை அபிஷேகம் இன்னும் ஜனங்கள் மேல உன்னதத்திலிருந்து பற்றி எரிகிறது. ஹல்லேலூயா. அன்னை பெந்தெகோஸ்தே நாளில் ஆவியானவர் கடந்து வந்தார். அதற்கு பின்னால் ஆவியானவர் எழுப்புதலை உலகம் எங்கும் பற்ற வைத்தார். இதோ எப்போதோ ஒன்றாய் கூடி செபிக்கிற தேவ பிள்ளைகளிலே அபிஷேகம் பற்றி எரிகிறது. ஹல்லேலூயா. தீயை ஆண்டவர் கற்ற வைப்பா. இதோ மூட்டி விடுவா. ஹல்லேலூயா. அது எரிந்து கடை இருக்கும். ஹல்லேலூயா. அந்த நாளிலிருந்து நாள் வரை இந்நேரம் வரை நாம் எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை போய் தேடும் வரை உலகிலே பற்றி எரிந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. ஒன்னில் அனுப்பப்பட்ட அக்கினி அபிஷேகம் அது எரிந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீ பாவம் செய்யும் போது, அக்கிரமம் செய்யும் போது உனக்கு விடுதலை இல்லை. உனக்கு காரியங்கள் தப்பு தப்பா நடக்கிறது. மன நிம்மதி இல்லை. ஐயோ, அச்சம் நடுக்க வருகிறது. ஏனென்றால் ஆவியானவர் துக்கத்தோடு இறங்கி விட்டார். ஹல்லேலூயா. ஒன்னில் இருந்த நெருப்பு அணைந்து விட்டது. ஹல்லேலூயா. நீ உணர்ந்து கொள்கிறா. ஆவியானவர் உனக்கு உணர்த்தி தருகிறா. அதன்படி நீ உணர்ந்து கொண்டு மன்னிப்பு கேட்டு கடவுளோடு திரும்பும் போது ஆண்டவர் உன்னை மன்னிக்கிறார். ஆவியானவர் உன்னில் மறுபடி நெருப்பை போட்டு மூட்டி விடுகிறார். உனக்குள் ஏறி அசைவாடுகிறார். ஹல்லேலூயா. நீ அவருடைய ஆலயம். ஹல்லேலூயா. உன்னில் அவர் அசைவாடுகிறார். திரளான அற்புதமும் அடையாளம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆவியானவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கு பெருத்த விடுதலை. ஹல்லேலூயா. 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 யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். ஆண்டவர் ஒரு முட்செடியின் நடுவில் நின்று நெருப்பு கொழுந்த உருவத்தில் அவனுக்கு காட்சி அளித்தார். அவன் முட்செடி வெந்து போகாமலே எரிவதை பார்த்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதோ முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த செடி பசுமையாயிருந்து கொண்டிருக்கிறது. தீவேகமாய் எரிந்து கொண்டிருக்கிறது. மோசேயை ஆண்டவர் அழைக்கிறார். மோசே பார்க்கும் போது முட்செடி எரிகிறது. ஆனால் செடி உள்ளே நெருப்புக்குள் எரிந்து போகாமல் பசுமையாயிருக்கிறது. ஆனாலும் தீ அதிலிருந்து எரிந்து கொண்டிருக்கிறது. அவர் வியப்படுகிறார். இது என்னதா இருக்கும், இது என்னதா இருக்கும் என்று அவர் சந்தேகப்படுகிறார். அப்போது ஆண்டவர் அழைக்கிறார், மோசேயே, இதோ ஆபிரகாமின் ஆண்டவர், ஈசாக்கின் ஆண்டவர், யாக்கோபின் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உணர்ந்து கொள்ள செய்கிறார். ஆவியானவர் என்றால் யார் என்று கேட்கிற இதோ மனிதர்கள் மத்தியில் சந்தேகப்படுகிற இதோ மனித மத்தியிலே ஆவியானவர் என்று ஆண்டவராகிய கடவுள் மோசேயோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. அடையாளத்தோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முன்னோர்கள் கடவுள் என்பதை அவர் அடையாளப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். இது எரிந்து கொண்டிருக்கிறது கடவுள் என்பது இது ஆண்டவர் கண்களை திறந்து காட்டுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் வேகமாக ஆண்டவர் என்பதை கண்டு வேகமாய் செல்கிறார். அப்போது ஆண்டவர் பேசுகிறார். நெருப்பாக அவர் எரிந்து கொண்டு பேசுகிறார். இதோ அவன் காலடியை கடத்தி விடு. ஹல்லேலூயா. ஏனெனில்
பரிசுத்த இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பரிசுத்த இடம். ஆண்டவராகிய கடவுள் அந்த நாளிலே இதோ முச்செடி மேல் எரிந்த நெருப்பு உன்னுடைய ஆலயத்தில் உனக்கு கடவுள் கொடுத்த ஆலயத்திலே நெருப்பை விட்டு எரிந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இங்கு இருக்கிறேன் என்பதை காட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 வாசம். ஆண்டவர் அவனை நோக்கி, எகிப்தில் நம் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள தொல்லைகளை கண்டுற்றோம். வேலை வாங்கும் மேற்பார்வையாளரின் கொடுமையின் பொருட்டு அவர்கள் இடுகிற கூக்குரலையும் கேள்வியுற்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயை ஆண்டவர் அழைக்கிறார். யாருக்காக அழைக்கிறார்? இஸ்ராயேல் மக்களுக்காக அழைக்கிறார். அவர்கள் கொடுமை நான் பார்க்க முடியவில்லை. அவருடைய அழுகை சத்தம், அவருடைய புலம்பல்கள், கண்ணீர்கள், அவருடைய கொடுமைகள், அடிமை வாழ்வுகள் இதோ என் செவியில் எட்டி விட்டது, என் கண்களுக்கு எட்டி விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்று நம்முடைய ஆலயத்தில் ஆண்டவர் நெருப்பாய் எரிந்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய துன்பத்தை அவர் அறிகிறார், உன் வேதனை அவர் அறிகிறார், உன் மறுமை பசி அவர் அறிகிறார். அழகை சார்ந்தவர்களும் அழகை உன்னை படுத்துகிற சோதனை, உன்னை காட்டுகிற துன்பம் அவருடைய செவியில் எட்டி விட்டது. ஹல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு மெட்டி விட்டது. மகிமை மக்கள் படுகிற துன்பம் அவரால் தாங்க முடியவில்லை. அவரால் பொறுக்க முடியவில்லை. அதனால் ஆண்டவராகிய கடவுள் உங்கள் ஒவ்வொருவரை விடுவிக்க அவர் நெருப்பாய் எரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை விடுவிக்க அவர் உங்களுக்கு ஆலயத்தை கட்டினார். கடவுள் நியமிக்கிறார். யாருக்காக நியமிக்கிறார்? உங்களுக்கு விடுதலை தரும்படியாக நியமிக்கிறார். உங்களை நடத்தும்படியாக அவர் நியமிக்கிறார். அவர் யார்? ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நெருப்பாய் எரிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய துன்பத்தை ஆண்டவர் கண்டார். உன் பாடுகளை ஆண்டவர் கண்டார். உன் வியாதி தொல்லை ஆண்டவர் கண்டார். உன் அச்சம் நடுக்கத்தை அவர் கண்டார். உன் கடன் நெருக்கடி அவமானத்தை அவர் கண்டார். ஆதலால் ஆண்டவராகிய கடவுள் முட்கச்செடியில் எரிந்து கொண்டிருந்த ஆவியானவர் இந்த நம் ஆலயத்திலே உங்களுக்கு முன்னால் அவர் நெருப்பாய் எரிகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகிறது. உங்களை அவர் விடுவிக்க தொடங்கி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 9 வாசி. இஸ்ராயேல் மக்களின் அழுகுரல் நம்மை எட்டியது. அவர்கள் எகிப்தியரால் வதைக்கப்படும் தொல்லைகளை கண்டுள்ளோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்கள் படுகிற பாடுகளையும் வேதனைகளையும் இதோ ஆண்டவர் கண்டார். மோசேயை கடவுள் அனுப்புகிறார். முட்கச்செடியில் எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பின் ஆவியானவர், உன்னதத்தின் ஆவியானவர், அற்புத அடையாளத்தின் ஆவியானவர் மோசேயை தேர்ந்தெடுக்கிறார். இஸ்ராயேல் மக்களுக்காக அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து, அடிமை விலங்கிலிருந்து, அடிமை பூட்டிலிருந்து, ஜன இறப்பிலிருந்து, அவமான நிர்ணயிலிருந்து விடுவிக்கும்படியாக நெருப்பின் ஆவியானவர் பூமியிலே முட்கச்செடியிலே தரிசனமாகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உங்களுக்காக நெருப்பின் ஆவியானவர் அவருடைய பலவீனத்திலே அவர் தரிசனம்
ஆயத்தமாகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ, நீங்கள் படுகிற பாடு ஆண்டவரை தேடுவதால், அவருக்கு ஊழியம் செய்வதால் உனக்கு கிடைக்கிற வார்த்தைகள், அவமானங்கள், சாத்தாடிகள், உபத்திரங்கள், அடிமைத்தனங்கள், பலவிதமான வேதனைகள், அவமான நிந்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ ஆண்டவர் இஸ்ராயேல் ஜனங்களே விடுவித்த நெருப்பு வல்லமை, அக்கினி வல்லமை, அபிஷேக வல்லமை, அற்புத அடையாளத்தின் வல்லமை, இதோ மகிமை மக்கள் மீது ஆவியானவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இதற்காண்டவர் நெருப்பாய் இறங்கி வந்தார் உங்களுக்காக. ஹல்லேலூயா. உங்கள் விடுதலை அடையாளத்துக்காக. ஹல்லேலூயா. உங்கள் சுகமாக துரத்து வருகிறது. ஹல்லேலூயா. எழுப்புதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை மக்களே பரிகாசமாக பேசுகிறார்கள். அந்த எகிப்தியர்கள் பேசினார்கள், உங்கள் ஆண்டவர் எங்க என்று துன்புறுத்தினார்கள். அந்த நாளை போன்று இந்த நாள் இருக்கிறது. நீ பெற்றுக்கொண்ட ஆண்டவர் எங்கே? உன் சபங்கள் எங்கே? ஆவிக்குரிய பாதைகளை, ஆவிக்குரிய ஊழியங்களை ஏளனமாக நிலம் பேசுகிறார்கள். ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், என் மக்களுடைய துன்பம், அழுகை சத்தம், புலம்பல், அடிமைத்தனம், ஐயோ துன்புறுத்தக்கூடிய நிலை எல்லாவற்றையும் நான் இப்போது கண்டேன், கேட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம் துன்பத்தை, சோதனை காலத்தை ஆண்டவர் நிறுத்தப் போகிறார். ஹல்லேலூயா. நம்மை கடவுள் விடுவிக்கப் போகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் அந்த நாளிலே மேலிட்டறையிலே அப்போஸ்தலர்களிலே இறங்கி வந்த அக்கினி நெருப்பு மோசேயின் நாளிலே இஸ்ராயேல் மக்களுக்காக, விடுதலைக்காக ஆண்டவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஆவியானவர். ஹல்லேலூயா. நம் கடவுள். ஹல்லேலூயா. ஜீவன் உள்ள இயேசு. ஹல்லேலூயா. அவர் இறங்கி வரும்போது நமக்கு விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தையும் நெருப்பையும் மணலையும் நீ காத்துக்கொள்ளும் போது, நீ விசுவாசத்திலும் தெய்வீகத்திலும் பரிசுத்தத்திலும் நீ காத்துக்கொள்ளும் போது உன்னில் அந்த நெருப்பு பெருகிக் கொண்டிருக்கும். உன்னில் அற்புத அடையாளங்கள் பெருகிக் கொண்டிருக்கும். உன்னில் ஊழியங்கள் பெருகிக் கொண்டிருக்கும். உன்னில் ஆசீர்வாதங்கள் பெருகிக் கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. சோதனை உண்டு, பாடு உண்டு, மத்திரம் உண்டு. அது கொஞ்ச காலம். ஹல்லேலூயா. அது நெருப்புக்கு முன்னால் சாம்பலாகும். ஹல்லேலூயா. அநேகர் சொல்லுவார்கள், ஒன்றுமில்லை, ஒன்று எல்லாமே ஆண்டவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் பெற்றுக்கொண்ட வல்லமை ஆவியானவர், அவர்கள் பெற்றுக்கொண்ட பரந்து பேசு விண்ணப்பத்தின் ஆவியானவர், ஆசீர்வதிக்கும் ஆவியானவர் எல்லாரும் தேவ பிள்ளைகளை நடத்துவார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவரை நெருப்பு. ஹல்லேலூயா. உனக்கு முன்னால் சூனியம் இருந்தாலும், விக்ஷுடைய யாகம் செலுத்தினாலும், சதி திட்டங்கள் போட்டாலும், கொல்ல யாதிவிடம் கொல்ல வந்தாலும் எரிந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆவியானவர். ஹல்லேலூயா. நீ பெற்றுக்கொள்கிற வல்லமை ஆவியானவர். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை. ஹல்லேலூயா. பரமச பேச்சு. ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கும் போது, அந்நிய பாஷை ஜெபிக்கும் போது அழக ஓடுவார். ஹல்லேலூயா. வெட்கமடைவார், எரிந்து போவார். எனவே பேச தொடங்கும் போது நாவியானவர், நெருப்பின் ஆவியானவர் உனக்குள் அசைவாடுவார், எரித்து விடுவார். ஹல்லேலூயா. நெருப்பை மூட்டி விடுவார். ஹல்லேலூயா. நாம் தீயை மூட்டுவதை போல ஆண்டவர் உன்னிலிருந்து அந்நிய பாஷையை பேச தொடங்கும் போது மூட்டுவார். ஹல்லேலூயா. அது எரியும். ஹல்லேலூயா. நீ எந்த இடத்திலிருந்து
இருக்கிறாயோ அந்த இடத்தில் இருக்கிற பிசாசானவன் ஓடுவான். துன்பம் அடைந்து போகும், யாதி அறிந்து போகும், எல்லாம் மாத்திரம் சாம்பலாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் வாசி. அவருடைய அறிவுரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இவ்வாறு அன்று ஏறத்தாழ 3000 பேர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருப்பின் ஆவியானவர் அற்புத அடையாளங்களை கூறி மோசேயை ஆண்டவர் அனுப்பினார். கோடிகளை அவர் நடத்தி வந்தார். அதுக்குரிய பலனை கொடுத்தார். நெருப்பு தேரை அனுப்பினார். அவருடைய கோலிலும் மூச்சிலும் வல்லமை அனுப்பினார். திரளான அற்புத அடையாளங்கள் மூலமாக அவர் ஜனங்களை நடத்தினார். அடுத்தபடியாக அப்போஸ்தலர்கள் மேல் இறங்கி வந்த அபிஷேக ஆவியானவர், சீடர்கள் மேல் இறங்கி வந்த நெருப்பின் ஆவியானவர், இது 3000 பேருக்கு மேலாக ஆத்மாதாயம் செய்ய ஒரே பிரசங்கத்திலே 3000 பேர்கள் மனம் மாறினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராயப்பர் மேல் வல்லமை இருந்தது. அவருடைய ஹல்லேலூயா. அவருடைய ஆக்கினைக்காரர் பற்றி அறிந்தது. ஹல்லேலூயா. வார்த்தை மூலமாக நீங்கள் அவ்வளவு அவருடைய வார்த்தை கேட்டு இருப்பதை போல அன்று ஆவியானவராலே தேவ பிள்ளைகளுடைய நாம் மூலமா பேசப்பட்டது. 3000 பேருக்கு விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதி தொல்லையிலிருந்து விடுதலை, அச்சத்திலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் உனக்குள் இருந்தால் நீ பேசாமல் இருக்க மாட்டாய். அவர் செய்த நன்மைகளை சொல்லிக் கொண்டே இருப்பான். ஆத்மாதாயம் செய்வான். அவருக்கென சாட்சியாவாய், அவருக்கென வாழுவாய், பரிசுத்தமாய் வாழுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால் ஆண்டவருக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணப்பத்துக்கு மட்டும் அல்ல, உலகத்துக்காக, தேசத்துக்காக, சபைகளுக்காக, அநேக அநாதிகளுக்காக, விதவைகளுக்காக, அழிவுக்காக, தண்டனைக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் இரக்கமுள்ளவர். ஹல்லேலூயா. ஆவியானவர் யார் பெற்றுக் கொள்கிறார்களோ, நெருப்பின் ஆவியானவர் யார் பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் இரக்கமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. மன்னிப்புள்ளவர்களாயிருப்பார்கள், அன்புள்ளவர்களாயிருப்பார்கள், அற்புதங்களை வெளிப்படுத்துகிறவர்களாயிருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே ஜெபசேனைகளாயிருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆவியானவருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களே, அந்நிய பாஷையில் பேசுகிறவர்களே, இதோ பரிசுத்தத்தில் வாழுங்கள். ஹல்லேலூயா. அழகை கிடம் கொடுக்காதீர்கள், பாவ சோதனை கிடம் கொடுக்காதீர்கள், தீமை கிடம் கொடுக்காதீர்கள், பரிசுத்தமாய் வாழுங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த பேர் புகழையும் எந்த மகிமையும் தேடாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நல்லவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், நம்மை மகிமைப்படுத்துகிறவர்கள் ஒரு நிமிஷத்தில் நம்மளை மோசம் என்று பேசுவார்கள். ஹல்லேலூயா. இது மனித நாவுகள், தீ அழகை சார்ந்தவர்கள். ஆவியானவரோடு நீ இருக்கும்போது நீ மகிமைப்படுத்தப்படுவாய். ஹல்லேலூயா. நீ கனம் அடைவாய், நீ உயர்த்தப்படுவாய், நீ மேலோங்கப்படுவாய், உயர கடந்து செல்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் வாழ்வை விட்டு உன்னதவனுடைய தாய்நாட்டு பரலோகத்திலே வாழ்வழிக்க நாட்டை கடந்து செல்ல வேண்டும் என்றால் ஆவியானவர் உனக்கு இறக்கையாய் இருந்து பறக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர்
ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்குண்டோ அங்கு ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்குண்டோ அங்கு எழுப்புதல் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை. ஆவியானவர் நெருப்பாக இதோ மோசேக்கு முன்னால் ஆண்டவர் வெளிப்படுகிறார். இதோ கோடிகளை லட்சங்களை அவர் நடத்தி செல்ல ஆவியாளர் பலனை கொடுத்தார். இது சீடர்களுக்கு ஆண்டவர் வல்லமை, அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் ஒற்றினார். அவருக்கு சாட்சியானார்கள், அவருக்கு ஆத்துமாதாயம் செய்தார்கள், சபைகளை கட்டி எழுப்பினார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்று நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் பலர் பல ஆண்டுகளாக ஆகிக்கொண்டிருக்கிறது, பல மாதமாய் ஆகிக்கொண்டிருக்கிறது. இம்மட்டும் இந்த ஊழியத்தை இவ்வளவு வளர்த்ததுக்கு காரணமாய் இருந்த தேவ ஊழியர்கள், தேவ விசுவாசிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். எழுப்புதல இதோ ஆத்துமாதாயம் செய்கிற ஒவ்வொரு விசேஷ பிரேயர்களுக்கும் ஒவ்வொரு தியானங்களுக்கும் எழுப்புதலை இதோ ஆத்துமாதாயம் செய்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்று வாக்குத்தத்தத்தை தருகிறார். எதையும் எதிர்பார்க்காதபடி அவருடைய ஊழியத்தை கொண்டு ஓடுகிற பவுலை போன்று இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக தருகிறார். ஏனென்றால் உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரலோகத்துக்குரிய எல்லா சம்பத்து நமக்கு இருக்கிறது. படைக்கலங்கள், அதிகாரங்கள், நெருப்பு, வல்லமை, அபிஷேகம், விண்ணப்பத்தின் வல்லமை, ஏதோ சங்கீத பாடல் குரல்கள், இசை குரல்கள் எல்லாம் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உலக வாழ்விலே நமக்கு சம்பத்துக்களும் ஐஸ்வர்யங்களும் ஆசீர்வாதங்களும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இதோ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய ஊழியத்தை நிறைவாக்குற பிள்ளைகளுக்கு, அவருடைய ஊழியத்தை கொண்டு ஓடுகிற தேவ ஊழியர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, சாட்சி கூறக்கூடியவர்களுக்கு நன்றியும் கடமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறார் வாசிப்போம். இசையாஸ் 45 அதிகாரம் 3 வசனம் வாசிப்போம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவர் நாமே என்பதை நீ அறியும்படி மக்கள் மறைத்து வைத்துள்ள புதையல்களையும் மறைவிடத்தில் இருக்கும் கருவூலங்களையும் கையளிப்போம். ஹல்லேலூயா. 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 உன்னை பெயர் சொல்லி அழைத்த இஸ்ராயேல் ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். உலகத்தின் மக்கள் மறைத்து வைத்திருக்கிற புதையல்களையோ, இதோ மறைத்து வைத்திருக்கிற அந்த செல்வங்களையோ நான் உம்மிடத்தில் கொடுப்போம். ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது சக்கரம் உருண்டு வருகிறது. பூமி உருண்டு வருவதற்கு செல்வங்கள் உருண்டு வருகிறது. ஒரு மனிதன் கைமால மாறி மாறி அது உருண்டு கொண்டிருக்கிறது. தனவானிலிருந்து ஏழைக்கு செல்கிறது. ஏழை தனவானாகிறார். அந்த தனவானிலிருந்து இனி ஒரு தனவானுக்கு செல்கிறது. அந்த நிலை சக்கரம் உருண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சேர்த்து வைக்கக்கூடிய மனிதனுடைய மறைத்து வைத்திருக்கிற புதையல்களே, அங்காரத்தின் புதையல்களே, யாருக்கு வெளிப்படுத்தாம அங்காரத்தை வைத்திருக்கிற செல்வங்களே ஆண்டவர் உனக்கு கொண்டு தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்காக அவர் பறித்து கொண்டு தருவார். ஹல்லேலூயா. இது அவருடைய பார்வையிலே நீ நல்லவனாய் இருக்கிறாயோ, அவருடைய பார்வையிலே நல்லவனாய் இருக்கிறாயோ, பரிசுத்தத்தில் இருக்கிறாயோ, அவருடைய கட்டளையில் நேர்மையாய் இருக்கிறாயோ, நீ சமத்தில் உண்மையாய் இருக்கிறாயோ, ஆண்டவனை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்காமல், நல்ல காரியங்கள் செய்யாமல், தானம் தர்மம் செய்யாமல், அநீதியாக உண்டாக்கி வைக்கிற புதையலாக மறைத்து வைக்கிறதை ஆண்டவர் உன் கரத்தில் கொண்டு தருவார். ஹல்லேலூயா. இன்று நீ ஏழையா இருக்கிறார். அவர் ஆவியானவர் இதோ அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலிருந்து
ஹல்லேலூயா. உன் களஞ்சியங்கள் நிரம்பும். ஹல்லேலூயா. அந்த நாளிலே உனக்கு தாழ்மை இருக்க வேண்டும். அந்த நாள் உனக்கு பொறுமை இருக்க வேண்டும். அந்த நாள் உனக்கு அன்பு இருக்க வேண்டும். அந்த நாளை நல்லதை செய்து வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இல்லை என்றால் அது வேண்டாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கெட்டவர்கள் உலகத்தின் ஆசீர்வாதத்தில் இருக்கிறார்கள். அதில் அநேக பாவம் இருக்கிறது. கொலை செய்கிறார்கள், அகங்காரப்படுகிறார்கள், பெருமைப்படுகிறார்கள், அநேகர் அடிமைத்தனத்தில் நடத்தி வருகிறார்கள். உழைக்கிற உழைப்பில் பெருமை, அகங்காரம், ஆணகம், வீறு நடையே அது பாவம். அந்த சம்பத்தை செய்ய வைக்கிறது. ஆனால் கடவுள் உனக்கு கொடுக்கிற சம்பத்தில் நீ நல்லதே செய்வாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனெனில் ஆவியானவரை நீ பெற்றிருக்கிறார். ஆவியானவர் உனக்கு கடந்து செல்கிறார். மறைந்திருக்கிற புதையலை தோண்டுகிறார். ஹல்லேலூயா. மறைக்கப்பட்ட மக்கள் செல்வத்தை உனக்கு தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ விசுவாசிப்பாயாக, அது உனக்கு நடக்கும். ஹல்லேலூயா. ஒளி வந்தே விட்டது. ஒளி வந்தே விட்டது. எழுந்து பிரகாசி. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பாதையில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். உலகத்தின் நிலையில நீ பிரகாசிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுத்து வாழ்கிற மக்களே, அவருக்கு ஆதாயம் செய்கிறவர்களே, ஊழியத்தை நன்கு கண்காணிக்கிறவர்களே, தாங்குகிறவர்களே, உதவுகிறவர்களே, உன்னை ஆண்டவர் தனவானாக்குவார். ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியதிலே மிக ஆவலாகவும் மிக அவாஞ்சியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆவியானவர் என்றால் யார்? பெந்தகோஸ்து நாள் என்பது அந்த நாள் என்றால் என்ன என்பதை கடவுள் ஆவியானவர் இந்நேரவரை பேசிக்கொண்டிருந்தார். பெற்றுக்கொண்டவர்களை ஆவியானவர் துக்கப்படுத்தாதீர்கள். பெற்றுக்கொண்டவர்களை இந்த அனுபவத்தையும் இந்த கிருபை இழந்து விடாதீர்கள். பஞ்சகாலம் வருகிறது. ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாத நாட்கள் வருகிறது. இதோ கடவுளை ஆராதிக்க முடியாத நாட்கள் வரப்போகிறது. அந்தி கிறிஸ்து உபத்திரங்கள் வரப்போகிறது. அதற்கு முன்னால் நாம் வருகையில் எடுத்து செல்ல வேண்டும். ரகசிய வருகையில் கடந்து செல்ல வேண்டும். அதில் ஆண்டவரை துக்கப்படுத்தாதீர்கள். பணத்துக்காகவோ பட்டத்துக்காகவோ பதவிக்காகவோ எதற்காகவும் யாருக்காகவும் ஆலயத்தை, ஊழியத்தை, ரட்சிப்பை, பெற்றுக்கொண்ட அழைப்பை, ஊழியத்தை எதையும் சேதப்படுத்தாதீர்கள். காத்துக்கொள்ளுங்கள். நெருப்பாய் எரியுங்கள். மறைந்திருக்கிற புதையலை, மறைக்கப்பட்ட செல்வங்களை ஆண்டவர் உங்களை கருத்து தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்தை புரட்டும் போது அவருக்கு பணி செய்தவர்களும் அவருக்கு கொடுத்தவர்களும் தாரித்திரம் அடைந்ததில்லை. ஒன்று இல்லாமல் போனது இல்லை. செல்வந்தர்களாக, செழிப்பாக, தனவானாக கடவுள் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். Praise the Lord, glory to Lord, glory to Lord, glory, 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 glory to power. அபிஷேக வல்லமை, அபிஷேக வல்லமை, அபிஷேக வல்லமை, அபிஷேக வல்லமை, இரட்டிப்பான வல்லமை, ஊற்றிட வல்லமை, நிரப்பிட வல்லமை, எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பரமசத்தில் ஜெபிப்பு. ஆமென், ஆமென். அக்கினி, அற்புதத்தின் அக்கினி, அற்புத அடையாளத்தின் அக்கினி, அற்புத அடையாளத்தின் அக்கினி, அக்கினி பற்றி எறியட்டு, பற்றி எறியட்டு, பற்றி எறியட்டாமே. அக்கினி பற்றி எறியட்டு, பற்றி எறியட்டு, பற்றி எறியட்டு. அக்கினி, அக்கினி, அக்கினி பற்றி எறியட்டாமே. பற்றி எறிகிறது. பெற்றுக்கொள். இழந்து போனது பெற்றுக்கொள். வல்லமை, வல்லமை, வீழ்ப்பிக்கும் வல்லமை,
நன்றி ஆண்டவருக்கு நன்றி, விடுவிக்கிறேன் நன்றி. ஆமே பரிசுத்த ஆவியினாலே மக்களே நிரப்பிக் கொண்டிருக்கிறேன், வல்லமையினாலே நிரப்பிக் கொண்டிருக்கிறேன், ஆற்றலினாலே நிரப்பிக் கொண்டிருக்கிறேன், ஆசீர்வாதங்களாலே நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். ஆமே நன்றி. சுகமளிக்கும் வல்லமே நாட்டி நரம்புகளிலே வெள்ளெருப்பிலே வெளிவெறுப்பிலே நெருப்பாக இறங்குகிறதை காட்டுகிறார் ஆண்டவர். ஆமே யான் இருக்கக்கூடிய இடத்து ஆமே கரை வைத்து ஜெபிப்போ. அற்புதத்தில் வல்லமே எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும். மருந்து மாத்திரைகள் ஆதி சொல்லுங்க, பிசாசு சொல்லுங்க, துக்க எல்லா நிலைக எறிந்து போ. இயேசுவின் நாமத்தில் எறிந்து போ. ஆமே நன்றி. வேதவாய்ப்பை ஆசீர்வதிங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, படுக்க வெள்ளங்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, எல்லா குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எல்லாருடைய சுமைகளை மாற்றுங்க. கடன் சுமை அடிமத்தனோ, கடன் வாங்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் அடிமை. இந்த நிலை மாறட்டும். ஆவியானவர் இறங்கி நிற்கிறார். ஒப்புக்கொடு. இந்த நிலையிலிருந்து காப்பாற்ற ஒப்புக்கொடு. ஆமே நீ கடனிட்டு வாழ ஒப்புக்கொடு. ஆமே நன்றி. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த பத்திரிக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. ஆமே நன்றி செல்ல வந்திருக்கிறோம். ஆமே ஊழியத்தை தாங்கி வருகிற, இந்நாள் வரை வளர்த்தி வருகிற, விசாரித்து வருகிற, தாங்கி வருகிற மக்களை ஆசீர்வதிங்க. ஆமே ஊழியத்தை கொண்டு ஓடுகிற மக்களை ஆசீர்வதிங்க. விசுவாசிகளை ஆசீர்வதிங்க. அன்புள்ள மக்கள், மகிமை மக்கள் எல்லாரை ஆசீர்வதிங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. ஆமே நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.